டு பிரேக். இப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஷார்ட்டா எழுதுறேன். இத 3ஆ டிவைட் பண்றாங்க. ஓகேவா? ஒன்னு கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் எல்ஸ், ஏற்கனவே இந்த மேல கொடுத்துருப்போம். எல்ஸ் இஃப் லேடர், சுவிட்ச் இந்த மாதிரி பாக்குறோம். அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அதுலதான் ஃபார், வைல், டூ வைல் இந்த மாதிரி சொல்றோம். அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட கீழே எழுதுறேன் பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன். இது 3 ஸ்டேட்மெண்ட் அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலே கண்ட்ரோல் unconditional control statement. That means control is transferred from one place to another place without any condition. கண்டிஷனே இல்லாம போகும். அத பிரேக்னு போட்டாலே எங்க போகணும்? கரெக்டா அது ஒரு இடத்துக்கு போகணும். அது எங்க போகணும்? கண்டினியூனா அது இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும். அது எங்க போகணும்? ரிட்டர்ன்னா அது எங்க போகணும் அப்படிங்கறத நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இதோட மெயின் கான்செப்ட். இதுல டவுட் இருக்குங்களா? இதுல உள்ள போறோம். ஓகேங்களா? இப்போ இஃப் எல்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்ஸ் இஃப் லேடர். ஓகேங்களா? அங்க இல்லாம இருந்தது, அவங்க தனியா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணிருக்கணும் அதை. இந்த கண்டிஷன் ட்ரூ. நல்லா எமோஜி. இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எங்க வரும் அப்படின்னு கேட்டா நேரா வெளியில வந்துடும். அப்போ இதை ஸ்கிப் பண்ணிடும், இதை ஸ்கிப் பண்ணிடும். தட் மீன்ஸ் இதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்க வரும்? இங்க கண்ட்ரோல் வெளியில வந்துடும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல. டவுட் இருந்தா உடனே சொல்லிடணும். ஏன்னா நான் திரும்ப திரும்ப அடிச்சு எரேஸ் பண்ணி எழுதணும். அதுக்காக சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டா இங்க கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபால்ஸ்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுது. ஓகே, நம்பர் 1. இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு கேட்டா இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எகைன் கண்ட்ரோல் பி டிரான்ஸ்ஃபர் டு திஸ் ஒன். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா எங்க வரணும்? இந்த எல்சி பார்ட்ல வரணும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல் வெளியில வந்துடும். அப்படி மீனிங் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபால்ஸ்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணாது, இதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்களா? நம்பர் 2. அடுத்தது நம்பர் 3. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்புறம் இது ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். இதை சொல்லியாச்சு. அப்ப ட்ரூ ஃபால்ஸ்னா சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இந்த கண்டிஷன் தான் இருக்கிறேன். இது ட்ரூன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்புறமா வெளியில வரும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டா இந்த எல்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர். வேற ஒண்ணும் இல்லை. இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இபி பில் கால்குலேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. 0 to first 1 to 100 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் 200 to 300 ஒரு சார்ஜ் போடுறான், 300 to 500 ஒரு சார்ஜ் போடுறான், above 500 இன்னொரு சார்ஜ் போட்டுறான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அத மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் இப்படி யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இங்கே போட்டாங்க போல. வெரி குட், சூப்பர். இபி பில் கால்குலேஷன் தான் போட்டிருக்காங்க அவங்களுமே. போட்டாங்களா? பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இது பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன ரீட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா 2 வேல்யூ ரீட் பண்றாங்க. அதாவது ப்ரீவியஸ் ரீடிங்கும் கரண்ட் ரீடிங்கும் ரீட் பண்றாங்க. அதான் இனிஷியல் அண்ட் ஃபைனல்னு அர்த்தம். அப்புறம் இந்த ஃபைனல் எவ்வளவு அப்படின்னு கேட்டா பிரசன்ட் ரீடிங் மைனஸ் ப்ரீவியஸ் ரீடிங் மைனஸ் பண்ணா இந்த கன்சியூம்டு யூனிட் வந்துடும். ஓகேங்களா? அது ஒண்ணு. இப்ப இந்த கன்சியூம்டு யூனிட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த யூனிட் இது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் than இஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு கேட்டா 3.50 ஒரு யூனிட்டுக்கு கால்குலேட் பண்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேட்டர் than 100 அண்ட் லெஸ் than 199 இருந்தா இந்த கன்சியூம்டு அமௌண்ட் இவ்வளவு போடுறாங்க. லெஸ் than 100 அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 கால்குலேட் பண்றாங்க. அப்ப டோட்டலா இந்த அமௌண்ட் தான் டிஸ்பிளே ஆகும். எனி டவுட்? டவுட் இருக்குங்களா?
ஓகே. Switch statement. Switch statement. Switch also unconditional. Switch also conditional control statement. Okay. அப்ப if வரணும், if else வரணும், if else if later வரணும், அடுத்து switch statement வரணும். ஓகேங்களா? முதல்ல இந்த சுவிட்சில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா வேரியபிளை எவாலுவேட் பண்ணும். இதோட வேல்யூ 1 அப்படின்னு இந்த இடத்துல கேஸுக்கு பதிலாக நான் 1ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுங்க. இந்த கேஸுக்கு பதிலாக 2ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுங்க. இன்னொரு கேஸ் இருக்கலாம். இது 1 அப்படின்னு கேட்டா இந்த கேஸ் 1ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ சுவிட்சில் இருக்கிற 2ஆ இருந்தா நேரா இந்த 2வை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல 1ம் இல்ல 2ம் இல்ல 3 அப்படின்னு கேட்டா இந்த டிஃபால்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இவ்வளவுதான். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். 1னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வரும், 2னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வரும், 3னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஆனா கண்டிப்பா எங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும், இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் கேஸ்க்கு போயிடும். அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? இங்க பாருங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கொடுக்கல, சும்மா சாதாரணமா வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? இருக்கா? ஆமா, இங்க பாருங்க. நீங்க என்ன ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா போடலாம். ஓகேவா? பிரிண்ட் 1 2 3 4 5 அப்படின்னு நார்மலா பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க இது என்டர் த சாய்ஸ் அப்படின்னு கேக்குறோம். இந்த மேல இதெல்லாம் 1 2 3. 1னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும், 2னா எம்டியா பிரிண்ட் ஆகும், இந்த ஒரு லைன் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும், 4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஈக்குவல்ல பிரிண்ட் ஆகும், 5னா எக்ஸிட் ஆகும். இப்போ 1 அப்படின்னு கொடுத்தீங்க, இந்த இடத்துல 1ஓட சாய்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கேட்டா என்ன பண்ணு பிரிண்ட் ஆகும்? இது மட்டும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த பிரேக்னா, பிரேக் மீன்ஸ் இட் இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த பிளாக். பிளாக்னா வேற எதுவுமே கிடையாது. பிளாக் அப்படின்னு கேட்டா இந்த ஓப்பனிங் கர்லி பிராக்கெட் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் கர்லி பிராக்கெட், திஸ் இஸ் கால்டு பிளாக். அப்போ இந்த இடத்துல நீங்க பிரேக்னு எங்க போட்டாலுமே உடனே வெளியில வந்துரும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். பிரேக் மீன்ஸ் இட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் த பிளாக் நம்பர் 1. இட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் த கேஸ் 1 வித்தின் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீங்க பிரேக்னு போட்டீங்கன்னா எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இங்க பிரேக் மீன்ஸ்னா இப்ப எது பிளாக் இங்க ஓபன் பண்ணி இங்க கீழே எண்ட்ல க்ளோஸ் பண்றோம், உடனே வெளியில வந்துடும். இப்ப 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஓகேங்களா? 2ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2வை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வரும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3ல இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். 4னா இந்த மாதிரி வரும். 5னா இதை பிரிண்ட் பண்ணும். எதுவுமே 5 இல்லைன்னா 6 7 எதை கொடுத்தாலும் வேற ஏதாவது 1 to up 1ல இருந்து 5 வரைக்கும் கொடுத்தா அந்தந்த கேஸ்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப 6 7 8 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். அதுதான் இந்த ஒர்க். ஓகேங்களா? சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பட் அவ்வளவுதான். இதுல போட்டிருக்காங்க பாருங்க, நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் போட்டிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. எனி டவுட்? Any doubts? No sir. No. நம்ம ஏற்கனவே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? இதுல இன்னும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பாயிண்ட வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அதாவது வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப், இஃப்னா என்னன்னு சொல்லிருக்கோம். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்க்குள்ள அனதர் இஃப். A if contain another if is called nested if. அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க எழுதுறது. நெஸ்டட் லூப், ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நெஸ்டட் லூப். A loop contain another loop is called nested loop. அவ்வளவுதான், வேற எதுவுமே எழுத தேவையில்ல. ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப்பை போட்டுருங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். இங்க வந்து ஒரு லூப் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு லூப்பை யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். A loop contain another loop is called nested loop. ஓகேங்களா? பிரேக். ஓகேங்களா?
பிரேக்ல 3 டைப் ஆஃப் வந்து அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல 4 டைப் இருக்குன்னு சொல்லு. 4 டைப் 3 டைப் தான் நான் போட்டிருந்தேன். கோ டு, பிரேக்கு, கண்டினியூ, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பிரேக் மீன்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக்னா இட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் எ பிளாக் அப்படிங்கறத ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் எ பிராக்கெட் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இங்க பிரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரேக் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் எ பிராக்கெட். அப்போ நார்மலா இங்க ஒரு இதுதான் பிளாக்னு சொல்றேன். இதுதான் வந்து பிளாக். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த லைனை எக்ஸிக்யூட். பிரேக்னு வந்துச்சுன்னா இட் இஸ் எ கீவேர்ட் தட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் எ பிளாக். இந்த பிளாக் விட்டு வெளியில வந்துடும். அப்ப இதுக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்புறமா யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணாது. இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லூப்பா யூஸ் பண்ணீங்க. ஃபார் லூப்பா இருக்கலாம், இல்ல ஒயில் லூப்பா இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் லூப் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப லூப்புக்குள்ள பிரேக் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா அப்பவும் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். 2 லூப் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நெஸ்டட் லூப்பை விட்டு மட்டும்தான் வெளியில வரும், அவுட் சைட் லூப்பை விட்டு வெளியில வராது. அதுதான் பிரேக்கோட கான்செப்ட். ப்ரோக்ராம் ஏதாவது போட்டிருந்தா பார்க்கலாம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், கோ டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்களேன், கோ டு ஆல்சோ அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. கோ டு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேபிள் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ஈவன்ங்கிறது லேபிள் எங்க வேணாலும் உங்க ப்ரோக்ராம்ல போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஆடுங்கிறது ஒரு லேபிள் எங்க வேணாலும் போட்டிருந்தா அங்க ஜம்ப் ஆயிடும். எப்படி ஜம்ப் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 4 மாடுலோ 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் டு 0வா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ட்ரூ. அப்போ கோ டு ஈவன் அப்படின்னு சொல்றேன். கோ டு ஈவன்னா என்னோட ப்ரோக்ராம்ல நான் ஈவன் அப்படின்னு எங்க யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கும். இங்க யூஸ் பண்ணிருக்கேன் ஈவன். ஓகேங்களா? அப்ப ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரணும்? ஈவன்னா நேரா இங்க இருந்து கண்ட்ரோல் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணும். ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டா தட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷனு? இந்த மெயின் ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகும். அதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ரிட்டர்ன்ங்கிறது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எந்த வேல்யூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்துல போடல அப்படின்னு கேட்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா தட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் ஏ லூப் ஆர் எக்ஸிட் ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான். எங்க வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம். ரிட்டர்ன் வித்தவுட் எனி வேல்யூ, இட் எக்ஸிட் ஃப்ரம் ஏ பிளாக் ஆர் லூப் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான். சாரி, எக்ஸிட் ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஃபங்க்ஷன் விட்டு எக்ஸிட் வரும், எக்ஸிட் பண்ணும். லூப் எல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈவன் அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்க சாரி ஒரே நிமிஷம் பார்த்துடலாம் இன்னொரு டைம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னா எங்க வரும்? கோ டு ஆடுன்னு சொல்றேன். ஆடுங்கிற லேபிள் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. இங்க இருந்து கண்ட்ரோல் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில வந்து ப்ரோக்ராம் விட்டு டெர்மினேட் ஆயிடும். இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டுல ஃபார்வர்ட் ஜம்ப், பேக்வர்ட் ஜம்ப் 2 இருக்கு. அது அந்த அளவுக்கு நீங்க படிக்கிறது நாட் நெசசரி. எனி டவுட் கோ டுல? சார் இந்த நெஸ்டட் ஸ்விட்ச் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, பேஜ் நம்பர் 82ல இருக்குது. நெஸ்டட் ஸ்விட்ச், ஒரு ஸ்விட்சுக்குள்ள இன்னொரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணா நெஸ்டட் ஸ்விட்ச். பேஜ் நம்பர் 82. அப்போ நீங்க இத பார்க்கல. நெஸ்டட் 82 இதானே? ஆமா. இப்போ கோட்டு பாத்தீங்களா? கோட்டு பாத்தீங்களா? கோட்டு பார்த்தேன். ஓகே. இப்போ நம்ம இப்போ நார்மலா எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நிறைய டைம் அதிகமா கன்சியூம் ஆகுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு. கரெக்டுங்களா? இப்போ சுவிட்ச்னு வந்த பிறகு நார்மலா அதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த எக்ஸோட வேல்யூ நீங்க என்ன கொடுக்குறீங்க? எக்ஸோட எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க?
நீங்களே சொல்லுங்க. 1. 1 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இந்த கேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுனா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஓகே. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 0வோ இல்ல 1 கொடுக்க வேணாம், 2ன்னு கொடுக்கறதா அசியூம் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ 2ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ நேரா இங்க 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 போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், 2ன்னா இப்ப நம்ம ஒரு 2ஓ இல்ல 3ஓ மோர் தென் 2க்கு மேல கொடுக்கணும், மோர் தென் 1க்கு மேல கொடுக்கணும். இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண 2ன்னு கொடுக்கறதா அசியூம் பண்ணீங்க. அப்போ இந்த 2 கேஸையும் பண்ணாது, டிஃபால்ட் கேஸுக்கு போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 மாடுலோ 2 அப்படின்னா என்ன வரும், 0 வரும். 0வை எடுத்துக்கிட்டு எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒய்க்கு வரும். ஒய்ல 0 அப்படின்னு கேட்டா இந்த கேஸ் 0க்கு போகும். பிரேக் அப்படின்னு சொல்றேன். பிரேக் மீன்ஸ்னா எங்க வரும், இந்த எதை விட்டு வெளியில வரணும், பிரேக் மீன்ஸ்னா எதை விட்டு வெளியில வரணும்னு சொல்லி இருக்கிறேன் நானு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அததான் நான் வந்து அங்கேயே சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு. இப்ப பிரேக்குங்கிறத முதல்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு பிளாக். ஓகேங்களா? பிளாக். இந்த இடத்துல பிரேக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிட்ச் ஆல்சோ பிளாக் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரேக் மீன்ஸ் இட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஃப்ரம் த பிளாக். ஓகே. அப்போ நான் இங்க ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க ஒரு பிளாக் வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப எங்க வரணும் கண்ட்ரோல், பிரேக் மீன்ஸ்னா இந்த இடத்துக்கு தான் கண்ட்ரோல் வெளியில வரணும். ஓகேங்களா? அவுட்டர் பிளாக்குக்கு வராது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், இந்த இன்னர் பிளாக்கை விட்டு தான் வெளியில வரணும் அது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதே தான் இதுவும் ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? இப்ப நான் 2 அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும், இப்போ இந்த கேஸ் 0வை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் மீன்ஸ்னா எங்க வரணும், இந்த ஒரு இடத்த மட்டும்தான் வெளியில வரணும். அவுட்டர் சுவிட்ச் பிளாக்ல அப்புறமா தான் இந்த அவுட்டர் சுவிட்ச் பிளாக் இது, அப்புறம் தான் அதை விட்டு வெளியில வரும். ஓகேங்களா? அப்புறம் கெட் சிஹெச் யூஸ் பண்ணும். கெட் சிஹெச்னா ஒண்ணும் இல்ல, ஒரு கேரக்டரை என்டர் பண்ற வரைக்கும் ஸ்கிரீன்ல வெயிட் பண்ணும். அவ்வளவு அவுட்புட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? டவுட் இருந்தா சீக்கிரம் கேட்கலாம். டேவிட், டவுட் இருந்தா சீக்கிரம் கேட்கலாம். இல்ல 2 கொடுத்தோம்னா ஸ்விட்ச் வைங்கிறது எங்க எடுத்து போகுது? இன்னொரு டைம் வரலாம். இல்ல நீங்க இப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ன்னு கொடுத்துட்டேன். சரி. இப்போ வந்து கேஸ் அவுட்டர் கேஸ்ல இருக்கிறது 0 1 அவுட்டர் கேட்ச் பிளாக் அவுட்டர் சுவிட்சை எக்ஸிக்யூட் பண்ணாது. 2 3 4 1க்கு மேல என்ன நம்பர் கொடுத்தாலும் நெஸ்டட் சுவிட்ச் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து நீங்க வந்து எக்ஸ்ல 2 கொடுத்தீங்கன்னா 2 மாடுலோ 2 என்ன வரும், 0 வரும். 0ங்கிறது ஒய்ல ஸ்டோர் ஆகுது. நம்பர் 1 ஒய்ல ஸ்டோர் ஆச்சுன்னா இப்போ இந்த இடத்துல என்ன வருது, ஒய்ல என்ன இருக்கு, 0ன்னு இருக்கு. அப்ப இந்த கேஸ் 1 இன்னர் கேஸ்ல இருக்கிற இன்னர் சுவிட்ச்ல இருக்கிற கேஸ் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை வச்சுங்களேன், இப்ப நான் 3 கொடுத்துருக்கேன். 3 கொடுத்தா என்ன வரும், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 3 கொடுக்குறேன், ரிமைண்டர் வந்து 1 வரும். ஓகேங்களா? 1 வருது. இப்போ ஒய்ல என்ன வேல்யூ இருக்கு, 1ன்னு இருக்கு. இப்போ இங்க 0 தான் இருக்கு. ஓகேங்களா? 0 தானே இருக்கு. ஆமா. அப்ப 0வை எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணும், டிஃபால்ட் கேஸ்க்கு போகணும். இன்னர்ல இருக்க டிஃபால்ட் நீ given number is odd number அப்படின்னு சொல்லு. ஓகே. ஓகேங்களா? இப்பவும் இதை முடிச்சிட்டு என்ன வரணும், வெளியில வந்து அவுட்டர் சுவிட்சுக்கு தான் வரணும். ஓகே. நீங்க எதுவும் ஸ்டேட்மெண்ட் போடல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு வேலை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரே நிமிஷம், இந்த ஒரே நிமிஷம்
இந்த இடத்துல ஒரு லைனை போட்டு பிரிண்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நான் போடல, வேற ஒண்ணும் இல்லை. அது டிஃபால்ட் கேஸ்ல தான் உள்ள கொடுத்து போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல போடுறது அட்வைசபிளா இருக்காது, அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேஸ் 1, கேஸ் 0, கேஸ் 0, கேஸ் 1 அடுத்து டிஃபால்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கேஸே கிடையாது நம்மகிட்ட. புரியுதுங்களா? அதுதான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். சாரிப்பா, கோ டுலாம் இவங்க வந்து கண்டினியூ எல்லாம் போடல, அப்படியே முடிச்சுட்டாங்க. கண்டினியூ போடல, பிரேக்குக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. பிரேக்குக்கு ஆக்சுவலா வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், நெஸ்டட் லூப் எல்லாம் போட்டு பண்ணலாம். ஓகேங்களா? பிளாக் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா?